சேத்தடிக்கிறேன் இந்த ஊடகையினுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் யாரும் தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். அன்புரை ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம் சுவாமி. அருமையான தாயாருடைய நினைவு ஸ்தோத்திர தொழுகையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கடவுளுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க கடவுளைகளுக்கு தந்த பெரிய கிருபைகளை கண்டி உம்மை போற்றுகின்றோம். இந்த தொழுகையை கலந்திருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களை இதில் கூட்டி சேர்த்தருளும் சுவாமி. நாங்கள் அனைவரும் இணைந்து அருமையான தாயார் இந்த உலகத்திலே அவர்கள் வைத்துப் போன நல்ல ஒரு மாதிரியான வாழ்வை நாம் வேண்டி பார்க்கவும், ஆண்டவருடைய நாமத்தை போற்றவும் கடவுள் தொடர்ந்து கருள் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த கூடுகையை வரி தந்திருக்கின்ற வாசத்திற்குரிய பேராயவர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து மட்டும் தான் பெறுவதை எண்ணி உமக்கு கூடாக ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அவர்களை தமது ஆகியமான விடைத்தர வேண்டும் என்று சொல்லிக்கின்றோம். கர்த்தருடைய மகிமையாக நாங்கள் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாக்கக்கூடிய அளவிலே எங்களை ஏற்கள் அர்ப்பணித்து காரியங்களை செயல்படுத்த கிருபை தாரும். எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இந்த தொழுகையை ஆசீர்வாதம் அளித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமீன். இப்பொழுது பாடல் இதழில் உள்ள முதலாவது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். யாவருக்கும் நன்றியை வாழ்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்சிபாய் முன்னதான எப்சிபாய் ஆண்டியை வந்து 2002ல ஆர்மியா பல்கலைக்கழகத்தில் அவங்க டாம் நகரில் வந்து வேலை பார்க்கும்போது அவங்கள எனக்கு நன்கு தெரியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் என்னுடைய சொந்த இடம் வேர்க்கலாம்பி. அப்போ பப்பாவால் கைவிடப்பட்டு எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நான் என்ன செய்தேன்னா, கோயம்புத்தூர்ல போய் எப்பயாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே போனேன். அங்கே போனால் கடைசியில் எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலைமையில இனி இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆலந்துறைன்னு சொல்லக்கூடிய இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடணும் அப்படின்னு இருக்கிற நேரத்துல எப்சிபாய் ஆண்டி அந்த இடத்துல வந்தாங்க. இன்னைக்கு என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், நீ எந்த ஊருமா அப்படின்னு கேட்டாங்க.
அந்த எப்சிபா ஆண்டி எனக்கு வாழ்வு கொடுத்து அந்த இடத்துல காப்பாற்றல நான் நிச்சயமா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கு பிடிச்சமான ஒரு பாடல நாங்க எல்லாரும் இணைந்து நம்ம எல்லாரும் தெரிந்த பாட்டோம். ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது என்று சொல்லி இன்னைக்கு அந்த ஆண்டி நம்ம விட்டு போனாலும் அவங்களுடைய ஒரு பாசம் ஒரு அன்பளிப்பு இன்னைக்கு உங்க முன்னாடி நடத்தி இருக்குது. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பிரியமான ஒரு பாடலை இணைந்து நம்ம பாடுவோம். இந்த பாடல் தாளிலே முதலாவது பாடல். கொடுக்கப்பட்டதான திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் துவங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரையிலும் அடங்கியிருக்கின்ற இறைவார்த்தையை நாம் படிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது பலருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கும் இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கின்றன.
ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீண்டும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்துக் கொண்டுள்ளானால் நிர்வாணியாக காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் அப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதனால் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபடுத்தி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்றார் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான தாயாருடைய இந்த தோத்திர தொழுகையிலே கூடி வந்திருக்கின்ற நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லவும், அருமையான தாயார் இது உலகத்தில் வைத்து போன நல்ல வாழ்வை எண்ணி பார்க்கவும் ஏற்ற வேலையாக கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பிராந்தியத்திலே பிறந்து வளர்ந்த பொன்னையாம் நீக்கினார் அவர்களை குறித்து குமரி மாவட்டத்திலே தெரியாதவர்கள் எவருமே இருக்க முடியாது. அந்த அளவிலே அவர்கள் பேர் பிரஸ்தாபத்தோடு வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக முடித்து ஆண்ட ராஜ்யத்தை சோதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தரப்பட்ட பிள்ளைகளிலே 2 பேர் சிறந்த போதகர்களாக நம்முடைய பேராயத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். ரெவரண்ட் பி. ஜான்சன், ரெவரண்ட் பி. வில்சன் ஆகிய 2 போதகர்களையும் குமரி மாவட்டத்திலே தெரியாத ஒருவருமே இருக்க முடியாது. அந்த அளவில் அவர்களும் நல்ல பணியாற்றி நல்ல பேர் போலோடு தன்னுடைய பணிக்காலத்தை நிறைவு பெற்று செய்தவர்கள். அந்த குடும்பத்திலே அருமையான தாயார் அந்த அருமையான ஊழியருக்கு ஒரு மகளாக, இந்த போதகர்களுக்கு ஒரு சகோதரியாக இந்த உலகத்திலே பிறந்து ஒரு நல்ல கணவனுக்கு அவர்கள் வாழ்க்கைப்பட்டு நல்ல ஒரு குடும்ப வாழ்வை அவர்கள் கட்டி எழுப்பி குறிப்பாக பிள்ளைகளை அவர்கள் ஈண்டெடுத்து பிள்ளைகளை ஆளாக்கி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு 81வது வயதிலே ஆண்ட ராஜ்யத்திலே அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். கர்த்தர் குறித்த நாளிலே அழைத்த வேளையிலே அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை இறுதி மட்டும் அவர்கள் காத்துக்கொண்டு அவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரித்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே இளைப்பார்க்கின்ற அருமையான தாயார் அவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மிலே எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவர்கள் சில முன்மாதிரியான வாழ்வை நமக்கென்று அவர் வைத்து சென்றிருக்கின்றார்கள். கர்த்தரை தேடுவதிலும் ஆண்டவரை கொள்வதிலும் தோத்தரிப்பதிலும் ஆராதிப்பதிலும் ஆண்டவருடைய பாதையை மற்றவர்களை வழிநடத்துவதிலும் அவர்கள் பல காரியங்களை நமக்கு முன்னோடியாக வைத்து சென்றிருக்கின்றார்கள். இவைகளை கடைபிடிப்பதுதான் நிச்சயமாக அவர்களுக்கு நாம் சேர்க்கின்ற புகழ்ச்சி, தோத்திர ஆராதனுடைய மகிழ்ச்சியான ஒன்றாக அமையும் என்பது என்னுடைய எண்ணம். அப்படியாக நாம் ஆண்டவருக்கு நாம் தோத்திரம் செலுத்துகின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய நாமம் புகழப்படுகின்றது. அருமையான தாயாருடைய அந்த வாழ்வு நமக்கு அது நிச்சயமாக ஒரு வாய்க்காலாக அமையும் என்பதிலும் ஐயமில்லை. குறிப்பாக இந்த தாயார் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது
ஆண்டவரை தேடுவதிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் அதிகமாக நாட்டம் கொண்ட ஒரு தாயார். அவர்கள் இந்த பகுதியை வாழ்ந்த காலங்களிலே எப்பொழுதும் ஆலயம் ஆலய பணிகள் என்பதிலே அதிக ஈடுபாடு கொள்கிறவர்கள் என்று நான் சொல்ல கேட்டிருக்கின்றேன். அந்த அளவிலே அவர்களுடைய ஆண்டவரோடு உள்ள ஒரு பிடிப்பு உறுதிப்பாடு அதிகமாக அவர்களுக்கு இருந்தது. இந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய அழைப்பு பெற்று தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கின்ற இந்த நாளிலே அருமையான பிள்ளைகள் இப்படி ஒரு தோத்திர ஆராதனையை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மேல் வைத்திருக்கிற மதிப்பு மரியாதையை தான் இது வெளிப்படுத்துகிறது. எனவே ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் அது பொருளுள்ள ஒன்றாக அமைகிறது. எனவே எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே அப்படி வாழ்ந்து உலகத்தில் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தவர்கள் இந்த தாயார். எனவே அவர்கள் நிச்சயமாக நினைக்கப்பட வேண்டியவர்கள், நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். நாம் நிச்சயம் அவர்கள் சொந்த செய்த நல்ல காரியங்களை சேவைகளை எண்ணி அவர்களை நாம் துதிக்க வேண்டிய நேரம் இது. அந்த அளவிலே அருமையான மகன் மனோகர் அவர்கள் இதை மிகவும் நேர்த்தியான முறையிலே அந்த காரியத்தை செய்திருக்கிறார். எனக்கு அம்மாவை தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை. இப்பொழுது மரணத்திற்கு பிற்பாடு தான் பார்த்தேன். ஏனென்றால் அவர்கள் கோயம்புத்தூரிலே அவர்களுக்கு செட்டில் ஆகிவிட்டார்கள். ஆரம்பினாலும் எனக்கு அவர்களை நன்றாக தெரியாது. வந்த பிற்பாடு தான் இன்னாருடைய மகள் என்று சொல்லியதான் எனக்கு அதன் பிற்பாடு தான் அவர்கள் அறிமுக நிலையில் நான் தெரிந்து கொண்டேன். எனவே அவருடைய வாழ்க்கை ஜீவியத்தை குறித்து பல